Hey guys, நான் Vashanth Sellathurai. போன வாரம் பாத்தீங்கன்னா Apple வந்து 3 iPhone மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நாங்க பார்க்க போறது என்னன்னா இந்த 3 iPhone மாடல்களையும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, இந்த 3 iPhone மாடல்ல எது வேணா உங்களுக்கு பெனிஃபிட் ஆயிருக்கும்ன்றதையும் பார்க்க போறோம். iPhone 11 iPhone 11 Pro iPhone 11 Pro Max இதுல எந்த ஃபோன் உங்களுக்கு சரியா இருக்கும் என்றதை வந்து இப்போ நாங்க பார்க்க போறோம். iPhone 11 பார்த்தோம்னா அன்றாட பாவனைக்கு தேவையான அனைத்து விஷயமே iPhone 11ல இருக்குன்றே சொல்லலாம். iPhone 11க்கும் iPhone 11 Pro iPhone 11 Pro Maxுக்கும் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இல்லை என்றதுலையும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரைஸ் தான். அதாவது வந்து நீங்கள் வந்து iPhone 11 பார்த்தீங்கன்னா iPhone 11 Pro iPhone 11 Pro Maxை விட மிகவும் சீப்பாக வரக்கூடிய ஒரு ஃபோனாக இருக்குது. அதே நேரத்தில் iPhone 11 Pro iPhone 11 Pro Maxலையும் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் அனைத்து ஃபீச்சரும் வந்து iPhone 11லையும் கிடைக்கத்தக்கது இருக்கிற சிச்சுவேஷனில் நிச்சயமாக அன்றாட தேவைக்கு வந்து iPhone 11 போதுமென்னே சொல்லலாம். ஸ்க்ரீன் சைஸில் பார்த்தீங்கன்னா iPhone 11 வந்து 6.1 இன்ச் சைஸில் வருது. iPhone 11 Pro வந்து 5.8, அதாவது iPhone 11 விட கொஞ்சம் கம்மியாகவே சைஸ் இருக்குது. அண்ட் iPhone 11 Pro Max பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சில் வருது, அதாவது வெரி பிக் ஸ்க்ரீன். சைஸை தாண்டி பார்த்தோம்னா குவாலிட்டி வைஸாக பார்த்தோம்னா டெஃபினெட்லி வந்து iPhone 11 Pro அண்ட் iPhone 11 Pro Max வந்து மிகவும் சிறந்த ஒரு டிஸ்பிளே குவாலிட்டியில் வருது. என்னன்னா மிகவும் பிரைட்டாக, அதாவது வந்து நிறையவே வெளிச்சம் தரக்கூடிய ஒரு டிஸ்பிளேயாக இருக்குது. அதிகமாக வந்து அவுட்டோர் யூஸுக்கு பயன்படுத்துறீங்கன்னா, அதாவது நீங்கள் நிறையவே வெளியில் நிற்கிறீங்கன்னா, நிறைய சன்லைட் இருக்கக்கூடிய இடத்துல நிற்கிறீங்கன்னா iPhone 11 Proவும் iPhone 11 Pro Maxலேயும் வந்து ஸ்க்ரீனில் இருக்க விஷயங்களை பார்க்குறதால பெரிய அளவில் உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. ஏன்னா அனைத்துமே அந்த பிரைட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. iPhone 11ல பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்தீங்கன்னா iPhone 11 வந்து 2 கேமராவோட வருது. iPhone 11 Pro அண்ட் iPhone 11 Pro Max வந்து 3 கேமராவோட வருது. இந்த 3 ஃபோன்லேயுமே கேமரா குவாலிட்டி, அதாவது 12 மெகா பிக்சல் கேமரா தான் அனைத்து ஃபோன்லேயுமே வரக்கூடியதாக இருக்குது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா iPhone 11 Proலையும் iPhone 11 Pro Maxலையும் ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ், அதாவது வந்து நீங்கள் நின்ன இடத்துலையே கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் வந்து அதிகமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ஏதாவது ஒரு இவெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் நின்ன இடத்துல இருந்து 3 டிஃப்ரெண்டான லென்ஸுகளை நீங்கள் ஷிஃப்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருந்துச்சுன்னா, ஜூம் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சுன்னா iPhone 11 Pro வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 1 or 2 ஸ்டெப் வந்து முன்னாடி போய் எடுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து iPhone 11 போதுமென்னே சொல்லலாம். iPhone 11 Pro iPhone 11 Pro Maxல வந்து A13 பயானிக் சிப் என்ற ப்ராசஸாக மிகவும் ஸ்பீடான ப்ராசஸ். ஸோ ஸ்பீட் வைஸாக பார்த்தீங்கன்னா iPhone 11க்கும் iPhone 11 Proக்கும் iPhone 11 Pro Maxுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப். iPhone 11 பார்த்தீங்கன்னா 1 hour மோர் தென் iPhone 10, அதாவது முன்னாடி வந்த ஐஃபோனை விட 1 hour லாங்காக ஹோல்ட் பண்ணக்கூடிய மாதிரி பேட்டரி லைஃப் இருக்குதுங்க. iPhone 11 Pro பார்த்தீங்கன்னா 4 hours, அதாவது 4 மணி நேரங்கள் iPhone 10s விட அதிகமாகவே பேட்டரி ஹோல்ட் பண்ணக்கூடிய மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ iPhone 11 Pro Max பார்த்தோம்னா 5 மணி நேரங்கள் iPhone 10x Maxை விட அதிகமாகவே பேட்டரி ஹோல்ட் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ வெளியில் நிறைய டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா டெஃபினெட்லியாக வந்து iPhone Pro அண்ட் iPhone Pro Max வந்து மிகவும் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். அவரேஜாக தான் உங்களோட ஃபோனை யூஸ் பண்ணுறீங்கன்னா டெஃபினெட்லி வந்து iPhone 11 வந்து போதுமானே சொல்லலாம். இந்த இடத்துல பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனா iPhone 11 போதுமானே சொல்லலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸை வந்து சிறந்த வகையில் நீங்கள் ஐஃபோன்லாம் எடிட் பண்ண போகிறீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு iPhone 11 Pro iPhone 11 Pro Max வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கும். என்னென்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் குவாலிட்டி, டீட்டெயில், டைனாமிக் ரேஞ்செலாம் வந்து மிக சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் மிகவும் மைனூட்டாக போய் உங்களோட வீடியோஸ் ஃபோட்டோஸை எடிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எடிட் பண்ண வாய்ப்பு வந்து உங்களுக்கு iPhone 11லையும் இருக்குது. பட் அந்த டீட்டெயில்ஸை பார்க்கக்கூடிய வாய்ப்பு iPhone 11 Pro iPhone 11 Pro Maxல இருக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்து ஆர்டினரி யூஸராக நார்மலான யூசேஜுக்கு நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ண போகிறீங்களா, iPhone 11 இஸ் இனஃப். iPhone 11ல் அனைத்து ஸ்பெக்ஸும், அனைத்து விதமான ஃபீச்சர்ஸும், பெஸ்ட் கேமரா, பெஸ்ட் வீடியோ கேமரா, பெஸ்ட் செல்ஃபி கேமரா, பெஸ்ட் ப்ராசஸர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுங்க. நீங்கள் நிறைய வீடியோ பார்க்குறீங்களா ஸ்க்ரீனில், இல்லாட்டி நிறைய வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்களா, ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறீங்களா, நீங்கள் ப்ரோ வெர்ஷனை சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அதுக்கூடிய இருக்க டிஸ்பிளே தரக்கூடிய குவாலிட்டி அண்ட் டீட்டெயில் வந்து ப்ரோ வெர்ஷனில் மட்டுமே கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ரோ யூஸராக இருந்தீங்கன்னா ப்ரோ ஃபோனை சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்த முறை இன்னொரு ரிவ்யூவோட உங்களை சந்திக்கும் வரை உங்கள்ட்ட விடைபெறுறது வசந்த் செல்லத்துறை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால், கொஸ்டின்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் iPhone 11 Pro iPhone 11 Pro Max iPhone 11 உடைய ஃபுல் ரிவ்யூ வந்து நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கேன். அதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். திஸ் வீடியோ இஸ் presented by Tube Tamil direct
directly from Allegal Studios, Denmark. Peace out.